அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி வெள்ளி. ஆடி மாதம் தட்சணாயனத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்களுடைய இரவு காலமாக இதை சொல்லுவாங்க. ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க. பொதுவாகவே எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம சாமி வழிபாடு மேற்கொள்வது வழக்கம்தான். குறிப்பிட்டு இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் தட்சணாயனம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனிடம் இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும். பிராணவாயு அதிகமாக இருக்கும். உயிருக்கு ஆதார சக்தியை அதிகமாக தரக்கூடியது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்களும் ஆடி மாதத்தை ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பிகைக்கு உகந்த மாதம். மாரியம்மனுடைய ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் காலம். ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள் இணைந்தால் அந்த நாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. ஆடி மாதம் பண்டிகைகளை அழைக்கக்கூடிய காலம் அப்படின்னும், மழைக்காலம் தொடங்குவதும் இந்த மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாத சிறப்புகள் பற்றி நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டேன். அதோடு நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேன், என்னால் கட்ட முடியல. என்னுடைய குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பரிகாரம் கேளுங்க. அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்ம ஜோதிடத்திற்கான பலன்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் சென்று தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரலாம். அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தோம். ஆடி மாதத்தில் மட்டும் சிவனுடைய சக்திக்குள்ளே அடக்கமாகி விடுவார் அப்படின்னு கூட ஐதீகம் உண்டு. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுதுங்க. இந்த நாளில் நாம் நம்மளுடைய வீட்டில் வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றி லலித சகஸ்ர நாமம் மற்றும் பல அம்மன் பாடல்களை பாடலாம். பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நைவேத்தியமாக செய்து இறைவனை வழிபாடு செய்யலாம். பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவளித்து அவர்களுக்கு ரவிக்கை, தாளம்பூ, வளையல், குங்கும சிமிழ், சீப்பு, கண்ணாடி, மருதாணி, மஞ்சள் போன்றவற்றை கொடுத்து நாம் சிறப்பிக்க தேவியினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடி செவ்வாயில் ஔவையாருக்கு மேற்கொள்ளக்கூடிய நோன்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஔவை நோன்பு கடைபிடித்தா விரைவிலேயே திருமணம் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த நோன்புனால பச்சரிசி மாவோடு வெல்லம் கலந்து உப்பில்லாமல் கொழுக்கட்டை செய்வாங்க. பெண்கள் மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய இந்த விரதம் இரவு 10 மணிக்கு மேலே துவங்கும். அந்த சமயத்தில் ஆண்கள் யாரும் அந்த இடத்துல இருக்கிறது கிடையாது. இப்படி ஆடி மாதத்தில் ஆடி, வெள்ளி மற்றும் செவ்வாய் மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை, ஆதி பராசக்தி, அகிலாண்டேஸ்வரி தெய்வங்கள் போன்றவங்களை நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பிட்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்யலாம். சுமங்கலி பெண்களுக்கு தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றோடு ரவிக்கை துணியும் வைத்து தருவது ரொம்ப சிறப்பு. ஆடி வெள்ளி அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபட்டால் நிறைந்த செல்வம் நம்ம வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது. ஆடி வெள்ளி அன்னைக்கு நாகதேவதைக்கு பால் தெளித்து நம்ம விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. பராசக்தியினுடைய 9 அம்சங்களை நாம் மனோன்மணி இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது 9 பேரையும் சொல்லி அவர்களுடைய நவசக்தி அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்வோம். இப்படி நாம் வழிபாடு செய்யும் போது ஆடி வெளியில் சண்டி ஹோமம் போன்ற சக்தி ஹோமங்களும் செய்வாங்க. இன்னும் இந்த ஆடி மாத சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது முதல் நாள் தொடங்கி கடைசி முடிய வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு அம்மனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் பராசக்தியை போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு ஆடி மாதம் நிறைவடைவதற்குள்ளே ஏதாவது ஒரு நாள் நாம் இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. குறிப்பாக இந்த ஆடி 1ஆம் நாள் மாலை ஏற்றுவது இன்னமும் சிறப்பானது. அதே போல் ஆடி 1ஆம் நாள் அன்னைக்கு சிவப்பு நிற வளையலும் சிவப்பு நிற குங்குமமும் வாங்கி நாம் மற்ற ஏழை பெண்களுக்கோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தானமாக கொடுக்கலாம். அதாவது அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு முடிச்சுட்டு தானமாக கொடுக்கலாம். அப்படி செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன்களை பெற முடியும். நம்ம வாரந்தோறும்
எப்போதுமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் இப்படி போன்ற தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதும் உண்டு. இப்படி நாம் தீபம் ஏற்றி ஆடி மாதத்தில் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வேப்பிலை மேலே ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் அது போல் செய்யுங்க. உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா கூட அது படிப்படியாக சீக்கிரத்திலேயே குறைய தொடங்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க, ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கிறவங்க கண்டிப்பாக இது போல் மேற்கொள்ளுங்க. மேலும் இந்த ஆடி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நாம் நம்பிக்கை வச்சு சொன்ன விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ஆடி மாதத்தில் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆடி பெருக்கும் இன்னும் ஒரு 18 நாளில் வந்துடும். ஆடி பெருக்கில் நம்ம முக்கியமாக என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு முக்கியமான வழிபாடாக கருதப்படுவது காவிரி வழிபாடு தான். விவசாயிகள் தங்களுடைய விளைச்சலுக்கு ஆதாரமான இந்த நீர்நிலைக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த வழிபாடு இருக்கும். இது பெரும்பாலும் கிராமப்புறங்களில் காவிரி ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களில் ரொம்பவே விசேஷமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். நகரத்தில் இருக்கக்கூடிய நம்மளால் அப்படி செய்ய முடியாது. இந்த பூஜையை நாம் வீட்டிலும் கூட செய்யலாங்க. அதையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூஜையை நம்மளுடைய வீட்டில் ஒரு சொம்பை எடுத்து அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் சுத்தமான நீரை ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு அதன் மேலே கொஞ்சம் பூவையும் வைத்து அந்த சொம்பை பூஜை அறையில் வைத்து நமக்கு விருப்பமான பழங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். இதே வழிபாட்டை ஊரில் பெண்கள் கழுத்தில் மாற்றிக்கொள்ளக்கூடிய தாலி சரடை வைத்து கூட வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வழக்கங்கள் இருந்தால் அதையும் செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்வதோடு நாம் அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள், உப்பு, இந்த 2 பொருட்களையும் வாங்கி நம்மளுடைய வழிபாட்டில் மறக்காமல் வைத்து விடலாம். இந்த நம்ம வீட்டில் முதல்ல வர வேண்டியது மங்களமும் ஐஸ்வர்யமும் தான். இவை 2ஐயும் நம்ம வாங்கி விட்டாலே மற்ற அனைத்தும் தானாக நம்மை தேடி வந்துடக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக புதிதாக ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குவதாக இருந்தாலும் நாம் அதை செய்யலாம் சிறப்பாக. இந்த நாளில் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக பாரம்பரியமாகவே செய்து வரோம். அதாவது அது பெண்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கட்டாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தாலி கயிறு பழதாகிவிட்டால் அதை புதிதாக மாற்றிக்கொள்ளலாம். ஊர்ப்புறங்களில் எல்லாம் மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுக்கொண்டு கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய தாலியை நம்ம சுத்தம் செய்து காவிரி ஆற்றினுடைய கரையில் வழிபடும்போது தாலி சரடையும் வைத்து வழிபாடு செய்து நம்ம பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி மறுபடியும் கழுத்தில் அணிந்து கொள்வது. இது தாலி பெருக்கு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. ஆகையால் இந்த நாளில் நாம் புதிதாக தாலி சரடு மாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கயிறு காலை நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு ராகு காலம், யமகண்டம் இவையெல்லாம் இல்லாத நேரமாக பார்த்து மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையாக அமையுது. நாம் இந்த ஆடி 1ஆம் நாள் அன்னைக்கு இந்த 2 பொருட்களை வாங்கி கொடுக்கறதால கூட முக்கியமாக நிறைய பலன்களை பெற முடியும். குறிப்பிட்டு சுமங்கலி பெண்களுக்கு இது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். நாம் இந்த வீடியோவில் முன்பு பார்த்தது போல் சிகப்பு நிற குங்குமம், அதோடு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல், இந்த வளையல்களை வாங்கி நாம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலிகள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி மகிழ்ச்சி அடைவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சுமங்கலி தன்மை அதிகரிக்கும். நாம் எப்போதும் சுபிட்சமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நன்மையான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மஞ்சள், குங்குமம் இவையெல்லாம் இந்த நாளில் புதிதாக வாங்குவது ரொம்பவே சிறப்பு. ஏகாதசியோடு சேர்ந்து வர்றதால நாம் இந்த பெருமாளுடைய வழிபாடையும் மேற்கொள்ளும் போது இந்த ஆடி 1ம் ஏகாதசியும் சேர்வது நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஆடி 1ஆம் நாள் அன்னைக்கு நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குனீங்க, அதே போல் என்ன பொருள் வாங்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆடி 1ஆம் நாள் நம்ம என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.